வணக்கம். துலாம் ராசி கண்ணை கட்டி விட்டது போல நிலைமை. ஒரு சிலருக்கு 10ல் குரு பதவி நாசம் என்பார்கள், பதவி விரயம். சில பேருக்கு பணம் விரயமாகினே இருக்குது சார், கடன் தாசி ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனை, தொந்தரவு, மேலதிகாரிகள் டார்ச்சர். வேலை செய்கிற இடத்துல இன்னொரு சக வேலை செய்கிறவங்ககிட்ட இன்னொரு என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபுக்கிட்ட பணம் வாங்கிட்டேன். அவன் எல்லா இடத்துலையும் சொல்லி என் மானத்தை வாங்கிட்டாங்க. அடுத்து உடம்பு ஹெல்த்து பாதிச்சிருக்குங்க. ஒரு இருண்ட உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. எதையுமே என்னால் செய்ய முடியல. கடன் தாசி ஆயிடுச்சு. மாதம் இஎம்ஐ கட்டுறேன். என்னை விட என் மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, நான் கம்மியாக சம்பளம். இதில் ஒரு கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி வாழ்க்கையில் அர்த்தமற்ற தேவையற்ற ஒரு காரசாரமான விவாதங்கள், இடையூறுகள். ஏன்னா 10ல் குரு பதவி நாசம். 10ல் குரு வந்தால் பணம் வாங்கிட்டு ஒருத்தர் ஏமாற்றிட்டான், லோன் வாங்கி கொடுத்த என்னை ஏமாற்றிட்டாங்க. இப்படி பலவிதமான காரணங்கள் வரும். உங்கள் ராசிக்கு தனம், பூர்வ புண்ணியம் 2 ஆதிபத்தியத்துக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் மறைந்து உள்ளார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துளாராசிக்கு நல்லதையும் சொல்கிறேன், கெட்டது என்னன்னு சொல்கிறேன். இது கெட்டதெல்லாம் சொல்லிடுறேன் முதல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இன்று மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படியே ஸ்ரீராமன்னு சொல்லி கண்ணை முடின்னு சொல்லணும். அது சொல்லி இருந்தால் வெளிச்சம் உண்டாகும், கெட்டது விலகும். வீட்டில் மனைவிக்கிட்ட கணவன்கிட்ட ஏதாவது நீங்கள் பேச மாட்டீங்களான்னு சொல்லி அந்த கிரகம் காத்துன்னு இருக்கும். அந்த கிரகம் உங்களுக்கு சந்திராஷ்டமனா 2.25 நாள் உங்களுக்கு சந்திரன் மறைந்து விட்டார். மறைஞ்சிட்டார்னா மனோகாரகன் அவரு தான் எதையும் செய்யக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர். ஒரு நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு சந்திரன் காரணம், மனோகாரகன். நிறைய பேர் தோத்துட்டாங்கன்னா அந்த சந்திரன் ஏதோ கவனக்குறைவுனால தோத்துட்டாங்க. அதுதான் சந்திரன். அந்த சந்திராஷ்டமம் வாகனங்களை ஓட்டக்கூடாது. வாகனங்களை ஓட்டலாம், மெதுவாக ஓட்டணும். எதிரில் வரவங்ககிட்ட இல்லை சுற்றி இருக்கவங்ககிட்ட குடும்பத்தாரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பிறல வைத்து அடுத்தவர்கள் மனதை கஷ்டப்படுத்தும்படி அந்த சந்திரன் உருவாக்கி விடுவார். அது வராமல் இருக்கிறதுக்கு சந்திராஷ்டமம் மாதம் ஒரு முறை வரும். அது வரும்பொழுது நேராக அதுக்கு அதிபதி பிள்ளையார்கிட்ட போய் ஒரு அருகம்புல் மாலை அவருக்கு சாத்திட்டு, ஒரு கற்பூர தீபம் ஏற்றிட்டு, ஒரு சூர தேங்காய் வாங்கி அவருக்கு அந்த சூர தேங்காயத்தில் சூடம் ஏற்றி காமிச்சு, பிள்ளையாரப்பா என்னையும் என் மனைவி என் குழந்தைகள் எனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுப்பா. வேலை செய்கிறதுல எந்த தடங்களும் கூட ஒரு சூரத்தாங்க உடச்சிட்டு போங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதம். தகாத நண்பர்களை விலக்கிவிடுங்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், நிச்சயம் வெற்றி உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபட்டால் யோகம் உண்டாகும். துளாராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். உங்கள் ராசியில் தான், வேறு எந்த ராசியிலும் சனி பகவான் உச்சமாகலை. சனி ஆட்சி மகரத்துலேயும் கும்பத்துலேயும் ஆட்சி இருப்பார். மற்ற எந்த ராசியிலையும் அவர் உச்சம் இல்லை. உங்கள் ராசியை தான் அவர் விரும்பி உட்கார்ந்துருக்காரு. நேர்மையாளர்கள். நேர்மை தவறி போனால் துளாராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் உண்டாகும். கவனமாக இருப்பது நல்லது. இந்த கையை கட்டி போட்டு இருக்கு, கண்ணை கட்டி போட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 4, அதாவது பொதுவாக குரு பயிற்சி 1 வருடம் தான். இந்த வாட்டி உங்களுக்கு 5 மாதத்தில் குரு பயிற்சி வருது. டிசம்பர் மாதத்தில் ஒரு குரு பயிற்சி ஆகிடும், டிசம்பர் மாதத்துக்குள்ளே. அப்போது அந்த குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். நிறைய நல்ல மாற்றங்கள் தானாக உங்களுக்கு வேலை அமையும். வேலை போயிடுச்சு, புது வேலை கிடைக்கும். ஏற்கனவே செஞ்ச வேலையோட பெட்டரான வேலை, அதிக சம்பளம் கூடிய வேலை கிடைக்கும். அடுத்து 5ல் ராகு
புத்திரஸ்தானத்தில் ஒரு பாம்பு, எனக்கு குழந்தை இல்லை, துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க, குழந்தை பிறக்கும். ராகுகேதுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க, குழந்தை பிறக்கும். துளாராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான். சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி புத்திரகாரகன் அவர் தான். உங்கள் ராசிக்கு அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. சுகங்களை கொடுப்பவரும் சனி பகவான் தான். ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் நினைச்சா பெரிய கோடீஸ்வரர். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் யாரோனா எடுத்துங்க, அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அருள் இருந்தால் தான். இல்லை சனி ஒரு அப்படி உக்கிர பார்வை பார்த்தாருன்னா எல்லாம் கோட்டீஸ்வரம் பிச்சைக்காரன் ஆகிடுவான், பிச்சைக்கார கோட்டீஸ்வரன் ஆகிடுவான். இதுதான் அந்த சனியோட பார்வை. சனி பகவானை வழிபடுங்கள், நல்ல தர்ம காரியங்களை செய்யுங்கள். உங்களால் முடிஞ்ச தர்ம காரியம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கடன் வாங்கிட்டு பேர் பந்தாக்கோசரம் ஒரு அதாவது அதுக்குன்னு பேனர்லாம் அடிச்சு பண்ண, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு போங்க, ரோட்டில் போங்க. யார் யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்களோ ஹோட்டலில் நல்ல ஹோட்டலில் நல்ல சாப்பாடை வாங்கிங்க. அவங்களுக்கு அதாவது 2 இட்லி சாம்பார் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருவாங்க, சாம்பார் கொடுத்துருவாங்க. இந்த ஏழைகள் சாப்பிடாத உணவு, சில பேர்களுக்கு பிரியாணி பிடிக்கும், பிரியாணி வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. அது பிடிச்சின்னா அந்த ஆத்மாவை வாழ்த்தோம் பேசுவாங்க. ஒருத்தர் வந்தாருமா புண்ணியமா கொடுத்தாருமா பிரியாணி, வாழ்க்கையில் சாப்பிடவேலம்மா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்க. பேசும்போது அந்த ஆத்மா அவரையும் அறியாமல் உங்களை வாழ்த்தும். துலா ராசிக்காரர்கள் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா அந்த கடன் உங்களை தூங்க விடாது. பொதுவாகவே இது எல்லா ராசிகளுக்கும் தான். கடன் வாங்குங்க, அத்தியாவசியமான கடனை வாங்குங்க. வியாபாரத்துக்கு வாங்குங்க. வியாபாரத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடன் வாங்குங்க. வியாபாரத்தில் போட்டு சம்பாதிச்சுட்டு அந்த கடனை அடைச்சிடுங்க. கடன் கொஞ்சம் கவனம் இல்லாமல் கடன் வாங்கிட்டால் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படும். கடன் ஒரு யமனை போன்றது. அதனால் கவனமாக இருங்க துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 5ஆம் இடத்தில் ராகு, 6இல் சனி பகவான் குரு பார்வை பெறுவது, சனி வக்ரம் பெறுவது, இன்னும் ஒரு 4 நாளில் வக்ரம் பெறுகிறார். அடுத்து 8ஆம் இடத்துல தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. மனைவி கிட்ட அமைதியாக இருங்க, பொண்டாட்டிக்கிட்ட கணவர்கிட்ட அமைதியாக இருங்க. நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை பேசுங்கள். உங்கள் எதிர்காலம் எப்படி ஜொலிக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு இப்பொழுதே அடித்தளம் போடுங்க. நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து புதனும் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில், குருவும் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில். மனைவி கிரகம் சுக்கிரன் மறைந்து உள்ளார். ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நம்மளுடைய அறியாமை தான் சில நேரங்களில் நம்ம தோற்றுருவோம். அந்த அறியாமை இப்போது நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா விழிச்சுக்கிட்டோம். அப்போ இனிமேல் நம்ம தோக்க மாட்டோன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு எதை எப்போ என்ன செய்யணுன்றதை பார்த்து செய்யுங்க. கேது 11ஆம் இடத்தில். இன்னும் ஒரு 10-15 நாளில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல வரப்போகிறாரு. வேலைவாய்ப்பு, சம்பள உயர்வு, டிரான்ஸ்ஃபர், திருமண பாக்கியம் எல்லாமே உருவாக போகுது, நல்லா இருக்க போகுது. அடுத்து இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்காரர்களுக்கு 10 வருடமாக கையை கட்டி போட்டு இருந்ததுன்னா எதையுமே செய்ய விடாமல் தொழிலில் நஷ்டம், அவமானங்கள், அசிங்கங்கள், பேங்க் லோனு கட்ட முடியாமல் பேங்க் மூலிமா டார்ச்சர், டெய்லி டார்ச்சர், அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு உதவ போகிறார். நிறைய வெற்றிகளை கொடுக்க போகிறார். அந்த ஒரு டிசம்பர் மாதத்துக்கு இப்பயே நீங்கள் அதுக்கு ஒரு அடித்தளம் போடுங்க. நிச்சயமாக வெற்றிகள் உண்டாகும். துளாராசினியர்கள் நேர்மையாளர்கள், யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள். சில நேரங்களில் அது போன்ற சூழல்கள் வந்துவிடும். உறவுகளிடம் மிக கவனமாக இருங்கள். உறவுகள் ஏன்னா 10ல் குரு மறைஞ்சிருக்கும் போது ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்கணும். உங்களுக்கு உறவுகளால் கஷ்டம் கொடுக்கணும்,
இல்லை ஹெல்த் இஷ்யூ வரும், கவனமாக இருங்க. இதெல்லாம் அதுக்கு குரு பகவானுக்கு வேலைக்கிழமை அன்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நவகிரகங்கள் ஒவ்வொரு கோயிலிலும் இருப்பதற்கு காரணம் நமக்கு இந்த தோஷங்கள் எப்படி தோஷங்களை நீங்குவதற்காக தான். எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேனில் உடம்பு சரியில்லை, கிட்னி ப்ராப்ளம், நுரையீரல் ப்ராப்ளம், கேல் பிளாடர் ப்ராப்ளம் இப்படின்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் தீர்வதற்கு அதுபோல தான் அந்த எப்படி டாக்டர்கள் அந்த மாத்திரை கொடுத்து குணப்படுத்துகிறாங்களோ, நவகிரக வழிபாடுகள் மாத்திரைகளை உண்பதற்கு சமம். நவகிரகங்களை வழிபட்டால் அந்த எனர்ஜி சக்தி உடம்புல இறங்கும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். துலா ராசி இன்னும் ஒரு 3 மாதங்கள் காத்திருங்க, நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இது பொது பலன் மட்டும்தான். இது யாரை பற்றியும் தனி ஒருவர் பற்றியும் என்னுடைய வீடியோவில் நான் எப்பயுமே யாரை பற்றியும் பேசுனதில்லை. நிறைய அனுபவங்கள், நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரிடம் அனுபவங்களை அதாவது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை உணர்ந்து அந்த பதிவு தான் பேசுகிறேன். துளாராசிக்காரர்களுக்கு எல்லா செல்வமும், எல்லா ஐஸ்வர்யங்களும், தீர்க்க ஆயுளும், பூரண ஆரோக்கியம், குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாக எல்லா கடவுள்களும் அருள்புரியட்டும். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.